இதுதான் எங்களோட கம்பெனி பாருங்க. ஆனால் இது பேருக்கு தான் கம்பெனின்னு எடுத்தோம். ஆனால் சேர்த்து இந்த மிஷினு ட்ரில் மிஷினு, இது பெல்ட் மிஷின்னு சொல்லுவாங்க. இது ஒரு பெல்ட் மிஷினு. இதுதான் கட்டிங் மிஷினு. இதை தான் கம்பெனிலேருந்து எனக்கு சப்கான்ட்ராக்ட் கொடுத்துருக்காங்க. நான் சப்கான்ட்ராக்ட் எடுத்து இவ்வளோ நாள் ஆச்சு. கரெக்டான எங்களுக்கு எந்த ரேட்டு கொடுக்கல. அதனால் வேலைக்கு ஏற்ற மட்டும் இல்லாமல் தான் ஏதோ வர்றது வரையும் கம்பெனி நடத்திட்டு இருக்கோம். இப்போ யாரும் கம்பெனியில் ஒர்க் பண்ணல, எல்லாம் வேலை முடித்து வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. சரி நம்மளும் எடுத்து போட்டால் வேறு எங்கேயாச்சும் இந்த வேலை ஏதாவது இருந்தால், இந்த ஃபவுண்டேஷனில் ஏதாவது வேலை இருந்தால் எனக்கு யாராவது ஹெல்ப் பண்ணால் நல்லாயிருக்கும். ஆனால் நிறைய வேலைலாம் கொடுக்காங்க கம்பெனியில், வேலை இல்லாமல் இல்லை. ஆனால் எங்களுக்கு அதுக்கேற்ற ரேட்டு கொடுத்து கட்டுப்படி ஆகலை. நாங்கள் வேலை செஞ்சவங்களுக்கு சேலரி கொடுத்து வாடகை தான் இது. வாடகை கொடுத்து கரண்ட்டு பில்லு கட்டி எங்களால் நிறைய மெட்டீரியல்லாம் வாங்கி மெயின்டெனன்ஸ்லாம் பண்ணி ஒர்க் பண்ணுறோம். ஆனால் எதுவும் இல்லை. இங்கே ஏதாவது இந்த மாதிரி வேலை பண்ணி தராமல் இருந்தால் ஏதாவது நாக் அவுட் மிஷினு இந்த ஜாப் இருக்குல்லாங்க, இந்த மண்ணோடு எடுத்துகிட்டு வந்து இந்த மிஷினில் வச்சோமே ஆன் பண்ணால் அந்த மண்ணெல்லாம் கொட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து இது ஃபஸ்ட்டு இந்த மிஷினில் கட் பண்ணணும். கட் பண்ணிவிட்டு சாட் பிளாஸ்ன்னு ஒரு மிஷின் இருக்குது. அது கம்பெனிக்கு போயிட்டு தான் வரும். இந்த ஜாம்பு கட் பண்ணி முடிச்சு இந்த பாருங்கள், அந்த மண் கொட்டிட்டு அந்த மண் கொட்டின பிறகு இந்த மிஷினில் கட் பண்ணி அதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். இதை வந்து நம்ம செகண்ட் கட்டிங் அதை கட்டிங் பண்ணிவிட்டு அப்படியே போயிட்டு இந்த மிஷினில் பெல்ட் எடுக்கணும். இதான் கிரைண்ட் பண்ணணும். கிரைண்ட் பண்ணிவிட்டு பண்ணணும். ஒரு சில சாப்பு வந்து ட்ரில் போடுற மாதிரி வரும், ட்ரில் பண்ணணும். ஏதாவது வேலை ஏதாச்சும் எங்களுக்கு இந்த மாதிரி இருந்தால் நாங்கள் பண்ணி தரத்துக்கு ரெடியாக இருக்கோம் மக்களே. பண்ணுங்க.